ரேவதி சீரியலில் இப்போ ராட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும். ரேவதி வந்து ஃபீல் பண்ணி சாமிகிட்ட வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க. சுவாதிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும், நீங்கள் தான் வந்து முன்னாடி வந்து நிற்கணும், கார்த்திக்கு பக்கபலமாக நிற்கணுங்கிற மாதிரி வேண்டிகிட்டு இருக்கிறப்ப காரில் கார்த்தி மாட்டுக்கும் மாதம் வந்துகிட்டு இருக்காங்க. என்னவா இருக்கும், திலீப் குமாருங்கிற ஒருத்தர் வந்து ஊர்லேயே இல்லை. அப்போனா திலீப் குமார் பேரை சொல்லிவிட்டு வேறு யாரோ வந்து ஏதோ திட்டம் போட்டுட்ருக்காங்க. யாராக இருக்கும், இதுக்கும் சிவனாண்டிக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமா, இல்லை இது யதார்த்தமாக வந்து நடந்த விஷயமா, ஒன்றும் புரியலையே. இப்போ அவள் எங்கே இருக்கான்னு தெரியலன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து சிவனாண்டி ஒருத்தவங்களுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இது மாதிரி இங்கே ஒரு விஷயம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கையும் களவுமா பிடிச்சிடலாங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. என்னடா அது விஷயத்தை மட்டும் சொல்கிறாங்க, ஆனால் யார் என்ன ஏதுன்னு தெரியல. சரி வாங்க நம்ம எதுக்கும் வந்து ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுவோன்னு அதிகாரிங்க பைக் எடுத்துகிட்டு ஜீப் எடுத்துகிட்டு அப்படியே அந்த ஹோட்டலை நோக்கி வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சுவாதி நல்லா அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. சிவனாண்டி பட்ட கஷ்டத்தை வந்து நம்ம போக வச்சிட வேண்டிதான். அதுக்கு பதிலடி சாமுண்டேஸ்வரிக்கு இது மாதிரி நடந்தால் தான் உண்டுங்கிற மாதிரி அவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சார் இப்போ நம்ம அடுத்த திட்டம் என்ன, எப்படி இருந்தாலும் நம்மளும் தான் வந்து மாட்டிக்க போகிறோம், பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம முத்துவேலுக்காக இதை கூட செய்ய மாட்டோமா என்ன, சரி சார் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சிரிச்ச முகமாக அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அதிகாரிங்க ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கு வந்து வந்துட்டாங்க. வந்த உடனே ரூம் நம்பர் என்ன ஏதுன்னு சொல்லலைங்கிறனால அவங்க வந்து கேட்குறாங்க. இது மாதிரி எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு, நாங்கள் வந்து செக் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே, சார் அப்படிலாம் எதுவும் இங்கெல்லாம் கிடையாது, இருக்கா இல்லையான்னு நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமாக வந்து கதவை தட்டி தட்டி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த இடத்துல இவங்க போகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அதிகாரிக்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. இது மாதிரி இங்கே வந்து போய் பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நம்ம யாருக்காவது ஃபோன் அடித்து கேட்டால் தான் உண்டு, ஏன்னா இந்த ஊரில் எத்தனை வகையான இடம் இருக்குன்னே தெரியலையே, ஒரு 4-5 வகை இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம எப்படி கரெக்டாக போக முடியும்னு சொல்லிட்டு சரவணன்ட்ட வந்து கேட்குறாங்க ஃபோன் அடித்து. உடனே சரி கார்த்தி நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு சரவணனும் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம் ஃபோன் அடித்து கேட்கும்போது, சார் எங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது ஏன் சார் கேட்குறீங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்துட்ருக்காங்களே ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா, சரி சார் பார்த்துக்கங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க, எந்த இடத்துல அப்படி கேட்குறாங்க. உடனே அந்த ஹோட்டல் பேரை வந்து சொல்லிடுறாங்க. உடனே வந்து சரி சார் பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. சந்தேகமே வராமல் பேசியிருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி எந்த இடம்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சரவணன் வந்து ஃபோன் அடித்து கார்த்திக்கிட்ட இடத்த வந்து சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ராஜா வேக வேகமாக வந்து வண்டி எடுத்துகிட்டு அங்கே தள்ளி வந்து நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டின கையோட இப்போ எந்த இடத்துலவா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, எப்படி இருந்தாலும் கடைசிலேருந்து வந்தால் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கும் வந்து போகிறாங்க. போகும்போது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜை வந்து செக் பண்ணலாம், ஏன்னா அவங்களுக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க. வந்த உடனே யாரும் இல்லை. அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி சிசிடிவி கேமரா வந்து ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணும்போது டக்கு டக்குன்னு அந்த ரூம் நம்பரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனில். அது மட்டும் இல்லாமல் அந்த ரிஜிஸ்டர்லேயும் வந்து பார்த்துட்றாரு. உடனே சரி இங்கேருந்து போனால் சரி வராதுன்னு சொல்லிட்டு மாடிப்படியில் ஏற பார்க்குறாங்க. அவங்க எல்லாம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து நிற்கிறாங்க. நம்ம 3வது ஃப்ளோர் வந்து போகணும், இப்போ எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கம் எதுவும் வழி இருக்கான்னு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட வந்து விசாரிக்கிறாங்க. இருக்குது சார்னோடனே அப்படியே அந்த பக்கம் வழியாக வந்து டக்கு டக்குன்னு ஏறி 3வது ஃப்ளோர் வந்து வந்துடுறாங்க. வந்த உடனே வேக வேகமாக வந்து கார்த்தி வந்து ஓடி வந்துட்டு இருக்காங்க. சுவாதி இருக்கிற இடத்துக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் அந்த அதிகாரியெல்லாம் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அச்சச்சோ இவங்க வேறு செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டாங்களா, செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிற 10 ரூமுக்குள்ளே வந்து தேடிட்டா இவங்க வந்துட்டாங்கன்னா டக்குன்னு வந்து நம்ம வேறு சுவாதியை காப்பாற்றிட்டு பின்பக்கம் இருக்கிற மாடிப்படிக்கு போய் ஆகணுமேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவு தட்டுறாங்க. உடனே அதிகாரிங்க தான் வந்திருக்காங்க, கதவை துறையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கதவை திறக்கலான்னு பார்க்குறப்ப யாருமே இல்லை. டக்குன்னு கார்த்தி வந்து முன்னாடி நின்று டிஷ்ஷும்னு சண்டை போடுறாங்க. ஒருத்தர் மாட்டுக்கும் பறந்து வந்து விழுவுறாப்புல. உடனே யாரா நீ இங்கே வந்து என்னடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே அதிகாரிங்க வரப்போகிறாங்க, மரியாதையே இங்கேருந்து போடா, தெரிஞ்சு தாண்டா வந்திருக்கேன், இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரன்டா நானோட கார்த்தி வந்து செம்மையாக வந்து சண்டை போடுறாங்க அந்த இடத்துல. உடனே டேய் தேவையில்லாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காது, அப்புறம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி கார்த்திகிட்ட பேசும்போது, ஏய் நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல டிஷ்ஷும்னு சண்டை போட்டு சுவாதியை கூட்டிகிட்டு அப்படியே வேக வேகமாக வெளியில் வந்து வராங்க. அச்சச்சோ சிவனாண்டிக்கிட்டேயும் முத்துவேலிக்கிட்டையும் கேட்டால் நான் என்னத்தை சொல்லுவேன், ஒன்றும் சொல்ல முடியாது
அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்காங்க. அந்த இடத்துல சுவாதிங்கிற மாதிரி அந்த இடத்துல தண்ணியை தெளித்து எழுப்ப பார்க்குறாங்க. இருப்பினும் நல்லா அசந்து தூங்குறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம சுவாதி மாட்டுக்கு ஏஞ்சிட்டாங்க. ஏய் இங்கேருந்து போகலாம். என்ன ஆச்சு? நான் இங்கே நல்லா தானே பாடிக்கிட்டு இருந்தேன். ஓ பாடிக்கிட்டு இருந்தியா? அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல என்ன நடக்குதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கிட்டக்க வந்து கூட்டிகிட்டு வரப்ப என்ன நடந்துச்சு? நீ தேவையில்லாமல் ஒரு விஷயத்தில் வந்து மாட்டியிருப்ப. நீ மாட்டி நல்லா அசந்து தூங்குறியா? சிவனாண்டி வந்து ஃபோன் அடிச்சிட்டான். இந்த மாதிரி அதிகாரிங்களுக்கு கீழே வந்து பாருன்னொன்னே அப்படியே கீழே வந்து பார்க்குறாங்க. அதிகாரிங்க வந்து ஒவ்வொரு ரூமாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ மேலே வந்துட்டாங்க. வா பின்பக்கமாக இருக்கிற படியில் வந்து இறங்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. போகிறப்ப கார்த்தி வந்து டோரை சாத்திட்டு தான் போகிறாங்க. அப்படின்னு இருந்தால் தான் ஒவ்வொரு ரூமாக வந்து செக் பண்ணுறப்ப நேரம் கிடைக்கும். நம்மளும் காரில் வந்து சல்லுன்னு போயிடலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டுருக்காரு. நம்ம கார்த்தி மாட்டுக்கும் வேகமாக ஒரு பக்கம் அதிகாரிங்க ஒவ்வொரு ரூமாக சோதனை பண்ணிட்டு வரும்போது கரெக்டாக சிவனாண்டி இருக்கிற அசிஸ்டண்ட் இருக்கிற ரூம் பக்கம் வந்து கதவு திறக்கிறாங்க. பார்த்தா இவங்கெல்லாம் அசந்து வந்து தூங்கிட்டு இருக்காங்க. என்ன சார் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கதவு திறந்து வச்சு? தெரியலையா, இங்கே வேறு யாரும் இருக்காங்களா பாரு அப்படின்னு சொன்னோன்னே எல்லா இடத்துலையும் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்தா இவங்கெல்லாம் தூங்குற மாதிரியே நடிக்க சொல்கிறாங்க. ஏன்னா பேசுனா ஏதாவது பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு நல்லா அசந்து தூங்குற மாதிரி நடிக்கிறாங்க. உடனே அவங்கெல்லாம் வெளில வந்துட்டாங்க. என்னையா முக்கால்வாசி ரூம் வந்து பார்த்தாச்சு, எதுவும் இல்லை சார், பொய்யா இருக்க போகுது சார், நம்ம மட்டுக்கும் போகலாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லையா இருக்கிற எல்லாத்தையும் ஒழுங்காக பார்த்துட்டே போகலான்னொன்னே கார்த்தி வந்து வேகமாக கீழே இறங்கி வந்துடுறாங்க. வந்தோடனே சுவாதி வா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே சுவாதி மாட்டுக்கும் ஃபீல் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. ஃபீல் பண்ணுறதுனா அப்புறம் பண்ணிக்கலாமா, முதல்ல இங்கேருந்து போவோம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அதிரடியாக வந்து அவங்க மாட்டுக்கு வேகமாக வந்து ஓடுறாங்க. சுவாதி மாட்டுக்கும் பால்கனிலேருந்து நின்று பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு அதிகாரி ஒரு ரூம்லேருந்து பால்கனியை பார்க்குறாங்க. கரெக்டாக காம்பவுண்ட் சவுத்துக்கு பின்பக்கம் யாரோ ஓடுறது வந்து தெரிஞ்சிடுது. ஏய் யாரோ ஒருத்தவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிக்கிட்ட வந்து சொன்னோன்னே சரி வாங்க நம்ம கீழே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழே வேகமாக அதிகாரிங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கார்த்தி வந்து கார் எடுத்துகிட்டு மாசாக வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அது இங்கே தான் ஓடினாங்க, அதுக்குள்ளே எங்கே போனாங்க ஏது போனாங்கன்னு சுத்தமாக தெரியலங்கிற மாதிரி அவங்களாம் பேரதிர்ச்சியாக பாட்டமாக இருக்காங்க. சார் இங்கே என்ன நடந்திருக்குன்னு சுத்தமாக என்னால் யூகிக்க முடியல. தெரியலடா, யார் மேலே ஏதோ பழி பொண்ணுன்னு பார்த்துருக்காங்க. சொந்தக்காரங்க வந்து அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போன மாதிரி தான் தெரியுது. சரி நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே தான். இங்கே வந்தது போனது யாருக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிக்கும் போது எதுக்கும் சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் வந்து பார்த்துட்டு போவோம், யார் வந்தது போனது தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தியோட ஃபோட்டோவை மட்டும் எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு மாதம் வந்து அவங்க மட்டும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் யார் என்ன ஏதுன்னு மட்டும் விசாரிப்போம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த அதிகாரிகள்லாம் ஒரு பக்கம் சரவணன் வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க. என்னப்பா சுவாதியை வந்து மீட் எடுத்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னே எந்த பிரச்சனையும் இல்லை, காரில் தான் வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் உங்களால் தான், நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் மறக்கவே முடியாது. என்ன கார்த்தினா உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், பார்த்துப்பா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு, நான் சொன்னேனே சொல்லுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி சார்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்களே அந்த இடத்துல நம்ம கார்த்தி வெயிட் பண்ணி பார்ப்போம்.